அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சியின் 209வது நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ளவிருக்கும் விருந்தினர் ஐயனார் ஈடாடி அவர்களுக்கு நமது குழுமத்தின் சார்பாக அன்பு வணக்கங்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. படைப்பாளர் ஐயனார் ஈடாடி அவர்கள் மதுரை மாவட்டம் தானத்தவம் என்னும் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். கோவை தொழில்நுட்ப கல்லூரியில் வேதி பொறியியல் பிடெக் பட்டம் பெற்று தற்போது தனியார் தொழில் முனைவோராக உள்ளார். தமிழின் மீதுள்ள பற்றினாலும் இயற்கையின் மீதுள்ள அதீத காதலாலும் மண் சார்ந்த கவிதைகளையும் கதைகளையும் வடித்துள்ளார். இவரின் படைப்புகள் 24க்கும் மேற்பட்ட இணைய இதழ்கள் மற்றும் அச்சு இதழ்களிலும் வெளியாகியுள்ளது. இவரின் படைப்பு நூல்கள் ஆடைகளற்ற ஆசைகளின் நீட்சி எனும் கவிதை தொகுப்பும், எனதூர் சரித்திரமும் மூதூர் காதை எனும் சிறுகதை தொகுப்பும், மடியேந்தும் நிலங்கள் எனும் ஹைக்கூ கவிதை தொகுப்பும், மூதூர் காதை ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலும் வெளியிட்டுள்ளார். எழுத்தாளர் தனுஷ்கோடி நினைவு அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட்ட போட்டியில் இவரது சிறுகதையான வண்டித்தடமும் எனும் தொகுப்பு நூல் இடம்பெற்றுள்ளது. நிலா இலக்கிய மன்றம் எனும் விருதை மூதூர் காதை நூலுக்காக பெற்றுள்ளார். இத்தகு சிறப்புகளுக்கு உரித்தானவரான படைப்பாளர் ஐயனார் ஈடாடி அவர்களை நேர்காணல் செய்யவிருப்பவர் நமது குழுமத்தின் மிகச்சிறந்த உறுப்பினர் அண்ணன் முனைவர் நேரு அவர்கள். தமிழ்நாடு இவர் கலை வணக்கம். ஒன்னும் அறிமுகம்லாம் தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். நேரா போயிடலாம். சரிங்கண்ணா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்கண்ணா. சரி. மதுரையை சார்ந்த இளம் படைப்பாளி ஐயனார் ஈடாடி அவர்களை வாருங்கள் படைப்போன் குழுவின் சார்பாக வரவேற்பதில் உரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பச்சையம் வணக்கம் கவிதைகள் என்னும் தலைப்பில் ஐயனார் ஈடாடி அவர்களின் ஆடைகளற்ற ஆசைகளின் நீட்சி கவிதை நூலுக்கு எழுத்தாளர் மு முருகேஷ் அவர்கள் அணிந்துரை அளித்திருக்கிறார். அந்த அணிந்துரையில் இலக்கியம் மனித மனங்களை ஆற்றுப்படுத்தும், அலைபாயும் மனதிற்கு அமைதி தரும், உறங்கும் எண்ணங்களை உசுப்பிவிடும், தூங்கும் வேலைகளில் விழிப்பு தரும், விழித்திருக்கும் போது சற்றே தூக்கத்தை தரும், பசித்திருக்கும் நிலையில் உணவாகும், உண்ட பிறகும் அறிவு பசி உண்டாக்கும், இலக்கு நோக்கி இயங்கும் இலக்கியத்தை படைக்கும் படைப்பாளிகளை காலம் கொண்டாடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம் காலம் மட்டுமல்ல, எதிர்காலமும் கொண்டாடும் ஒரு படைப்பாளியாக ஐயனார் ஈடாடி அவர்கள் எனக்கு தோன்றுகிறார். கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வேதி பொறியியலில் பட்டம் பெற்று வேறு துறைகளில் பணியாற்றினாலும் கிராமத்து மன்னர் வயல்காட்டை, கண்மாயை, மதகை, ஆட்டை, மாட்டை, அங்கு வசிக்கும் மனிதர்களை என அனைத்தையும் மனதிற்குள் போட்டு அதை எழுத்து வடிவமாக்கி கவிதையாய், சிறுகதையாய், ஹைக்கூ கவிதையாய் நம் முன்னே தவளவிட்டிருக்கும் ஐயனார் ஈடாடி அவர்கள் நம்மால் கொண்டாடப்பட வேண்டியவர். இனி அவரோடு நேர்காணல் உங்களின் சார்பாக. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வாருங்கள் படைப்போம். கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. தோழர், இடையூறுக்கு மன்னிக்கணும், உங்களோட வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க தோழர். இல்ல, வீடியோ லைட் ஃபிளாஷ் ஆகுது, சரியா இல்ல. சோ அதான். இல்ல, கொஞ்சம் நம்ம நேத்து ரிஹர்சல் பார்த்தோமே அதே இடத்துலயே கரெக்டா இருந்தது. உங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தெரியுதுங்களா? ஓகே, நல்லா இருக்கு. வணக்கம். வாருங்கள் படைப்போம் நிகழ்வு எண் 209 இணைய வழியில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மிகப்பெரிய நல்லதொரு வாழ்ப்பினை வழங்கிய ஒளிவண்ணன் சார் மற்றும் வாருங்கள் படைப்போம் குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சிக்கு சார். கிராம சூழலில் வாழ்ந்த தங்களுக்கு எந்த வயதில் வாசிக்கும் பழக்கம் ஏற்பட்டது? வாசிப்பதற்கு யாராவது தூண்டுகோலாக இருந்தார்களா அல்லது நீங்களாக வாசிக்க ஆரம்பித்தீர்களா? நிச்சயமாக தூண்டுகோலாக இருந்தார்கள். எனது சிறு வயதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன்பு எனது பாட்டி 96 வயதான மூக்கம்மாள் பயங்கரமான ஒரு வாசிப்பாளர். அவங்க சின்ன சின்ன கீழே கிடக்கிற காகிதங்கள் கூட எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா 3வது 4வது படிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க அவங்க. ஸோ அப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா வாசிப்பு பழக்கம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் செய்தித்தாள் வாசிக்கிறது, அப்படியே தொடர்ந்து இயல்பிலேயே வாசிப்பு ஆர்வம் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இலக்கிய வாசிப்பு என்பது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன்,
எழுத்தாளர் பூமணி, சோ தர்மன், வண்ணதாசன் அவர்களுடைய நூல்களை படித்து அடுத்தடுத்து என்னை நான் செம்மைப்படுத்திக் கொண்டேன். இதெல்லாம் போக என்னை வழிகாட்டி என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்த எழுத்தாளர் முனைவர் ஏர் மகாராசன் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். மகிழ்ச்சி. முதல்ல கவிதை தான் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்பொழுது எழுத வேண்டும் என்று தோன்றியது? உங்கள் எழுத்து முதலில் புத்தக வடிவில் வந்ததா அல்லது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் பதிவு செய்தீர்களா? நிச்சயமாக முதலில் நான் கவிதை எழுத ஆரம்பித்தது 2014ஆம் ஆண்டு. அதாவது நான் பள்ளி படிப்பை முடித்துட்டு கல்லூரி படிப்பை சேருவதற்கு முன்பு அந்த கோடை விடுமுறையில் நான் எழுத ஆரம்பித்தேன் கவிதைகள். முதல் நான் எழுதிய கவிதை எங்க தாத்தாவுடைய நினைவு நாளை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். அதை முகநூலில் பதிவு செய்தேன். தொடர்ந்து இயற்கை சார்ந்து, மண் சார்ந்து, சேரோடும் சகதியோடும் புரண்டு ஓடி ஆடியதால் என்னோட கவிதைகள் அனைத்துமே இயற்கை சார்ந்து, மண் சார்ந்து, இந்த பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்து இருந்தது. முகப்புத்தகத்துல பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னோட கவிதையை முகப்புத்தகத்துல போட்டு அங்கதான் எனக்கு அங்கீகாரம் கிடைச்சது. கல்லூரி காலங்களிலேயே கவிதைகள் எழுதி நீங்க அதை வெளியிட்டு இருந்த போதிலும் ஆடைகற்ற ஆசைகளை நீட்சி என்னும் நூலாக வடிவம் பெற இத்தனை காலம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது என்று முருகேஷ் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆனா வெளியிட்ட 2 வருஷத்துக்குள்ள 3 பதிப்பு வெளிவந்திருக்கிறது. இவ்வளவு நாள் கவிதை தொகுப்பு வெளிவருவதற்கு காத்திருந்தது பற்றியும் இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு பெரிய வரவேற்பு பெற்றதை பற்றியும் உங்களுடைய மகிழ்ச்சியை, அந்த விஷயங்களை பகிர்ந்துக்குங்களேன். கண்டிப்பா சார். அது நான் கல்லூரி படிக்கிறப்ப எங்க கோவை தொழில்நுட்ப கல்லூரியில முத்தமிழ் மன்றம் மற்றும் இளம்பறவை இணைந்து நடத்தும் இளம்பறவை இதழ் வருஷம் ஒரு மேகசின் நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம். அதுல என்னோட படைப்புகள் 4 வருஷமா வந்தது. இதை நூலாக்கணும் பட்சத்துல அப்போது இலக்கிய உலகில் இருக்க பெரிய பெரிய படைப்பாளிகள்லாம் எனக்கு யாரு பெரிய அளவு தெரியாது. நான் முதல் சந்தித்தவர் எழுத்தாளர் ஏர் மகாராசன், அதுக்கப்புறம் கவிஞர் மு முருகேஷ். அப்புறம் நான் எழுதிய கவிதைகள் எல்லாமே மு முருகேஷ் தோழருக்கு அனுப்பிச்சு வச்சேன். அவர் படிச்சுட்டு எனக்கு அனுமதி கொடுத்து என்னை இந்த கவிஞன் அறிமுகப்படுத்தியதுல மு முருகேஷுக்கும் எழுத்தாளர் ஏர் மகாராசன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த ஆடைகளற்ற ஆசிரியர் கவிதைக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. எல்லாமே பாத்தீங்கன்னா மண் சார்ந்த கவிதைகள். மதுரை புகழ்பெற்ற கவிஞர் பொற்கே பாண்டியன் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் என்கிட்ட பேசி வாழ்த்தினார். அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊருக்கு வந்த மாதிரி இருந்தது, மாடக்குளத்துக்கு வந்த மாதிரி இருந்தது, கம்மாயை பத்தி பார்த்த அந்த கலிங்கு மடையை பார்த்த மாதிரி இருந்தது, கம்மாயில சிறுவர்கள் விளையாடுனதை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவர் சொல்றது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்குமே வாசிக்கும் போது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு கவிதை, உங்களுடைய அந்த கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை பாட்டாக வருகின்றன. பளபளவென ஓடும் பள்ளத்து நீரில் பாசிகள் படிந்து பம்பரமாய் சுழல்கின்றன. அரைவானில் நீர்ப்பறவைகள் வெகுண்டு ஒளி எழுப்பி வட்டமடிக்கின்றன. ஊமை வெயில் உரைத்து கொண்டிருக்கிறது. நீல நிற தாவணியில் முகம் மறைக்கும் அவளோ என் முகம் கண்டவுடன் காற்றோடு சொல்லி அனுப்புகிறாள், கன்னத்தில் கொடு ஒரு முத்தம் என்றுன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறீங்க. இயற்கையும் காதலும் இணைந்து அற்புதமா இருக்கு இந்த கவிதை. இதை போல பல காதல் கவிதைகள் தங்கள் கவிதை தொகுப்பில் இருக்கின்றன. பலரிடம் காண இயலாத இயல்பு இது. எப்படி இப்படி இயற்கையையும் காதலையும் இணைக்கிறீங்க? அதற்கான தூண்டுகோல் எது இருக்கா? தூண்டுகோல் பெருசா இல்லை சார். அதாவது எங்களோட வாழ்க்கை அதுதான். உழுகுடி சம்சாரிகள்னால எங்களோட இந்த ஆடு மாடுகளோடு, வயல் வாய்க்கால் வரப்புகளோடும், எங்க அத்தை மக மாமா மக பொண்ணுங்களோட, ஸோ இதனால ஏற்பட்ட அந்த தாக்கம் தான் இந்த கவிதையில் படிந்திருக்கும். அது காதல் கவிதையா மாறி இருக்கும், இயற்கையோடு ஒன்றிணைந்து. சார் கேக்குதுங்களா? உண்மை உண்மை உண்மை. அது மாதிரி இந்த மாடக்குளம் கண்மாய் வற்றி கொண்டிருப்பது பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. கரையோர வரிசை பனைகளில் நொங்குகள் நெறிகட்டிருக்கிறது. நடப்போரின் ஆசையை துளைக்கின்றன பழங்கள். நடுக்கண்மாயில் நடவு முடிந்து மெல்ல நடை போடுகின்றனர். அப்புறம் செம்மறியாடு, வெள்ளாடு, கருவேலம்பூவு எல்லாத்தையும் எழுதி கடைசியில மாடக்கண்மாயில் நீர் வற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த கவிதையை முடிச்சிருக்கிறீங்க. இந்த கவிதை நீங்க அப்ப வத்தும் போதே எழுதுனதா இல்ல மனசுக்குள்ள வச்சிருந்து எப்பயாவது எழுதணும்னு தோணுறப்ப எழுதுனீங்களா? அதெல்லாம் இயல்பிலே இருந்தது சார். எழுதணும்னு தோணுனதெல்லாம் இல்லை. இதை படைப்பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் இருந்தது.
அதாவது என்னன்னா அந்த கோடை விடுமுறையில வந்துட்டு நாங்க பள்ளி அந்த 30 நாளும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கம்மாய்க்குள்ள தான் கிடப்போம். கம்மாயில குளிக்கிறது, ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு கம்மாயில வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடுகுளம் கம்மாயில கோடை விடுமுறை விவசாயம் பண்ண அவங்க அவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுல வந்து பார்த்தீங்கன்னா சீனி அரைக்காய், பாவக்காய், வெண்டிக்காய், கத்தரிக்காய் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுவோம். சில நெல்லும் பயிரிடுவோம். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மர்ல வந்துட்டு தண்ணி வத்திருக்கு மீன் பிடிக்க போவோம். ஸோ அப்போ வந்துட்டு எழுதணும்னு தோணுச்சு, அதனால இந்த கவிதை எழுதினேன். அறுவை. அடுத்து உங்களுடைய தொகுப்பு மடியேந்தும் நிலங்கள் அப்படிங்கிற ஒரு ஹைக்கூ கவிதை தொகுப்பு. அதுல வந்து ஒரு ஹைக்கூ கவிதை வந்து வெள்ளாட்டு கொச்சை சுற்றி வரும் பூவாசமானது கிடை ஆட்டுக்காரருக்கும் போட்டு. ஆமா சார், ஆமா. அதாவது என்னன்னா நம்ம செய்யும் தொழிலே தெய்வம். நமக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு அது முடை நாற்றம் வீசினாலும் நமக்கு அது பூவாசம் தான். இது அந்தந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு அந்த கவிதை எழுதியிருந்தேன். நிறைய பேர் இந்த கவிதையை பிடிச்சிருந்து நிறைய பேர் வாழ்த்துனாங்க எனக்கு. சார் கேக்குதுங்களா? ஏற்பட்டதா முதலே நினைச்சீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, சரியா கேட்கல சார். இல்ல, இந்த ஹைக்கூ கவிதைகளை பொறுத்தளவுல நீங்க வந்து எப்ப எழுத ஆரம்பிச்சீங்க, அதுக்கான முயற்சிகளை பற்றி கண்டிப்பா சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 2021, 22 காலகட்டத்தில் இந்த ஹைக்கூ கவிதைகள் எழுதினேன். அதுக்கு முன்னாடி ஹைக்கூல வந்துட்டு எனக்கு பெருசா ஈடுபாடு கிடையாது. நான் வந்து முருகேஷ் அவர்களை போன்ற ஹைக்கூ கவிஞர் கவிதைகளை படுத்த பின்புதான் இது எழுத ஆரம்பிச்சேன். அதாவது குறுங்கவிதையை எழுத ஆரம்பிச்சேன். இது ஹைக்கூனே எனக்கு தெரியாது. இது கிட்டத்தட்ட இந்த கவிதைகள்லாம் எழுதி தோழர் முருகேஷ்க்கு நான் அனுப்பிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்படி ஒரு அற்புதமான படைப்பா இருக்கு, நூலாக்க கொண்டு வந்துடும் சார் அவர் உத்வேகம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இது கொண்டு வந்து 2021, 22 காலகட்டத்தில் நான் சென்னையில ஒர்க் பண்றப்ப இந்த கவிதைகள் எழுதுனேன். நல்லா இருக்கு. வித்தியாசமா நிறைய அந்த சொற்களுமே பாத்தீங்கன்னா இயல்பான சொற்களா இருக்கு. அது மாதிரி உங்களுடைய எனதூர் சரித்திரம் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய சிறுகதைகள். அதுல வரக்கூடிய குள்ளானின் தாய்வாசல், அது மாதிரி கருவாய் என்கிற கதை, பனை போர், அண்ணனும் தம்பியை அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறது, மீச்சிறுகள்னு சொல்லிட்டு செங்குன்றன் ஒரு திருநங்கையை பற்றி ஒரு கதை. இப்படி எனதூர் சரித்திரம் முழுக்கவே மண் சார்ந்த படைப்புகளா இருக்கு. மண் சார்ந்த படைப்புகள் ஏன் தேவைன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா சார். அது மண் சார்ந்த படைப்புகள் வந்துட்டு காலத்தின் கட்டாயம் சார். அதாவது என்னன்னா அந்த நிலத்தின் பாடுகள், பண்பாட்டு விழுமியங்கள், அதை கூர்தேற்றுறது, அங்கே நடக்கக்கூடிய அந்த குடியான சம்சாரிகளோட வாழ்க்கையை வந்துட்டு மண்மொழி ரசனையோடு கலைநயத்தோடு கொடுத்தோம்னா அது வந்துட்டு அடுத்த கட்ட இலக்கியத்துக்கு போகும், அது செம்மைப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஏன் இது காலத்தின் கட்டாயம்னா இப்ப சமீபத்துல மிகப்பெரிய வந்துட்டு ஒரு போர்ன்னு தான் சொல்லுவேன். நம்மளோட நாகரிகத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த நாகரிகமே கிடையாதுன்னு சொல்லி நம்மளோட ரிசர்ச்ல வந்துட்டு ரொம்ப கம்மியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கீழடியா இருக்கட்டும், சிவகலையா இருக்கட்டும், ஆதிச்சநல்லூரா இருக்கட்டும். இன்னைக்கு தொல்குடி நாகரிகம், மூத்த நாகரிகம் தமிழர்கள் தான். வடக்கே இருந்து எத்தனை படைகள் வந்தாலுமே நான் தான் தமிழர்கள் நிரூபிக்கிறதுக்கு தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்க வரலாறுகள். நம்மளோட கதைகள் அப்படி இருக்கு, நம்மளோட புனைவு இலக்கியங்கள் அப்படி இருக்கு, நம்மளோட பண்பாடு அப்படி இருக்கு, நம்மளோட வரலாறு அப்படி இருக்கு. ஸோ இதுக்கு ரூமியோட கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது. கடலில் கலந்திருக்கும் துளி அல்ல, ஒரு துளிக்குள் மலைந்திருக்கும் பெருங்கடல். அதாவது நம்மளோட நாகரிகம் ஒரு துளிக்குள் மலைந்திருக்கும் பெருங்கடல் தான். அது என்னைக்குமே வெற்றி பெறும். எத்தனை வடக்கிருந்து போர்ப்படைகள் வந்தாலும் அது எதிர்கொள்வோம் நம்ம. இதனால மண் சார்ந்த படைப்புகள் காலத்தின் கட்டாயம் என்றே சொல்லுவேன். சார் கேக்குதா? மகிழ்ச்சி. கேக்குது, அருமையா கேக்குது. நல்ல உங்க வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கல சார். தெளிவா சொன்னீங்க. உங்களுடைய ஒரு கதை வந்து அதுல வந்து சரியா கேட்கலையா? சரி, கொஞ்சம் வெளியில இருக்கிறேன். என் மகன் தொடருவார், அப்படியே அன்பு தொடருவார். அண்ணா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுண்ணா. அதான் அன்புமணி அப்படி கேள்வியில தொடருங்க. கேக்குதா? கேக்குதுங்க அன்பு. வணக்கம் சார். நேரடியா கேள்விகளுக்குள்ள போயிருந்தேன். கச்சம்மா பேச முடியாத மாற்றுத்திறனாளி பற்றிய கதை. ராமலிங்க வள்ளுவர் சொல்லும் குறியால் தடுமாறும் குடும்பம். கதை முடிவில் ஜோதிடம் பலிக்கவில்லை. கச்சம்மாவின் மகள் பத்திரகாளி திடமா சரளமா பேசுவது பற்றி குறிப்பிட்டு முடிகிறது. மிக நேர்மையான கதை. இந்த கதையை உங்களை எழுத தூண்டின சூழல் என்னது சார்? சார் அதுல வர கச்சம்மான்ற கேரக்டர் வந்து வேற யாரும் இல்லை சார், என்னோட பெரியம்மா சார்.
அவங்க வந்துட்டு வாய் பேச முடியாதவங்க சார். அவங்கள யாரும் வந்து சேர்த்துக்கிற மாட்டேன்ட்டாங்க, அவங்கள யாரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்ட்டாங்க. அப்பா வந்துட்டு சொந்த தாய்மாமன் எங்க பெரியப்பா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா பொது சமூகத்துல வந்துட்டு பொது புத்தி ஒண்ணு இருக்கு சார். வாய் பேசாம மாற்றுத்திறனாளிங்கன்னா அவங்களை கல்யாணம் பண்ணா வந்துட்டு வீடு வழங்காது, அவங்கள மாதிரி தான் அந்த குழந்தை பிறக்கும், இதெல்லாம் வந்து அதே மாதிரி தான் குறி சொல்லி ஜோதிடம் பார்த்து அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மீறி வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு அந்த குழந்தைய பிறந்து அதுவும் வந்துட்டு நல்லா பேசுதுன்னா அந்த பிற்போக்குத்தனமான சிந்தனைகள்லாம் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி நிரூபித்ததான் அந்த கதை சொல்லுது. மிக அருமையா இருக்கிறது. மூக்கம்மா கதை மிக இயல்பாக 3 தலைமுறை பற்றி எழுதப்பட்டிருக்கும் சிறுகதை. கவித்துவமாக இருக்கும் சிறுகதையா இருக்குது. இந்த சிறுகதைன்றது கவித்துவமா இருக்கணுமா, இல்ல எளிமையான வாசகன் புரிஞ்சு கொள்றது மாதிரி இயல்பா இருக்கணுமா? உங்களோட கருத்து என்ன? என்னோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா அது எளிமையாவும் இருக்கணும், கவித்துவமா இருக்கணும். இப்ப கணியன் பூங்குன்றனா யாதும் முறை யாவரும் கேள்வி சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கவிதையாவை எடுத்துக்கலாம், பெரிய ஒரு முழு சித்திரத்தை, வாழ்க்கையோட முழு சித்திரத்தையே அதில் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து உரைநடையாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த மூக்கம்மாள் கதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனா 3 தலைமுறைகள். குழந்தை இருக்காது, வேலுக்குடும்பன் கருப்பா என்ற தம்பதி குழந்தை இருக்காது, 3வது குழந்தையா பிறந்தா அவங்களை மூக்கு குத்திருப்பாங்க, அதனால மூக்கம்மாள் பேர் வச்சிருப்பாங்க. அவங்களை வந்துட்டு இன்னொரு பக்கத்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மூக்கம்மாளுக்கு வந்துட்டு இப்ப 10 குழந்தைகள். 10 குழந்தைகள் வந்துட்டு கணவர் வந்துட்டு திடீர்னு இறந்துடுறாரு. அவர் இறக்க போறப்ப மில்லு வேலை பார்த்துட்டு இருக்காரு, இறந்துடுறாரு. அவர் இறக்க போறப்ப 10 குழந்தை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு மனைவி இறக்குறதுக்கு முன்னாடியே மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் காணி கிடக்கு, நீ வந்துட்டு அதுல ஆடையும் கூடையும் வளைச்சு நெல் எடுத்துக்கோ, நாத்தங்கள்ல வந்துட்டு பெரிய நாட்டு வாகை மரம் நிக்குது, வருஷத்துக்கு வந்துட்டு 10 வண்டி விறகு விழுகும், அதை வச்சு நீ பிள்ளைகளை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி பெண்கள் யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாதுன்ற ஒரு சிந்தனையை வந்துட்டு சொல்லி போனதான் அந்த கதை வந்துட்டு முன் வச்சிருக்கு. பெண்களோட வலிமையை பேசியிருக்கு. அதாவது அந்த காலத்துலலாம் பயங்கரமான கஷ்டங்கள் இருந்திருக்கு. இப்போ சீமைப்பில் வந்துட்டு போய் வந்து குதிரைக்கு போடுற சீமைப்பில் வந்து வியாபாரம் பண்ணி 10 குழந்தைகளை படிக்க வச்சு அவங்க வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து அது எவ்வளவு பெரிய போராட்ட வாழ்க்கை. அதை பத்தி தான் அந்த மூக்கம்மாள் சிறுகதை பேசியிருக்கும். முடம் என்னும் கதையில் முனிசு கதாபாத்திரம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைய பத்தி பேசுது. அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் நம்ம சொல்றோம். இப்ப வந்து மேலை நாடுகள்ல வந்து இந்த குழந்தைகளுக்கான வசதிகள் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி டீச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இங்க வந்து வத்தலா டீச்சர் மாதிரி எல்லாரும் வந்து அந்த முனிசு கதாபாத்திரங்கள்ல இல்ல இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை வந்து அவங்க பள்ளிகள்ல இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்களா நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் அதெல்லாம் வந்து இப்ப சொல்றது சார். அதாவது நான் அந்த கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு உள்ள கதை. அந்த முனிசுன்ற பையன் வந்துட்டு மன வளர்ச்சி கொண்டு எந்த பள்ளிக்கூடத்துலையும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இவன் வந்துட்டு அரசு பள்ளியோட சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிறிஸ்துவ பள்ளியில வந்துட்டு போய் போராடி அந்த வத்தலா டீச்சர் வந்துட்டு சேர்த்துக்கிட்டு வீட்லயும் அதாவது என்னன்னா மன வளர்ச்சி கொண்டு பையனை வந்து வீட்டுல வந்துட்டு சம்சாரி வேலை தான் பார்ப்பாங்க. தனியா வந்து குழந்தைகளை விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா வந்து ஃபுல்லா விவசாயம், கம்மாயில போய் விழுந்துருவாங்க. அதனால வந்துட்டு இப்போ பள்ளிக்கூடத்துல எப்படியாவது சேர்க்கணும்னு சொல்லி ஒரு போராட்டத்துல வந்து தாயும் தகப்பனும் வந்துட்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அங்கேயுமே அவங்க கூட வேலை பார்க்குற மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பையனை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க, மற்ற பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டாங்க. அதையெல்லாம் மீறி அந்த வத்தலா டீச்சர் வந்துட்டு அந்த பையனை சேர்த்து அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால அவங்களே தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை பத்தி தான் பேசுறது. அதாவது என்னன்னா மன வளர்ச்சி அவங்களை தனிமைப்படுத்தி விட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒன்று தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி பைத்தியம் பிடிச்சிருவாங்க. அது மாற்றுத்திறனாளி யாராக இருந்தாலும் சரி, அது தனிமைப்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம அன்பா இருக்கணும்னு சொல்லி காலத்தின் கட்டாயம், என்னோட தனிப்பட்ட கருத்தும் கூட. மூதூர்காலை சிறுகதையும் தோப்பு காவல் சிறுகதையிலையும் பாத்தீங்கன்னா வட்டார வழக்குகள் வந்து அதிகமா அப்படி பயன்படுத்தி இருக்க மாதிரி இருக்கு. இதுல வந்து அந்த தோப்பு காவல் கதையை படிக்கிறப்ப ரொம்ப ஒரு மன வருத்தம் அடைகிற மாதிரியான ஒரு தகவலா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு அழுகை வர்ற நிகழ்வா கூட இருக்கு. அந்த கதைகளை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா? கண்டிப்பா. அது மூதூர் கதை. அந்த கதையோட சிறுகதை தோப்புக்கு மூதூர் கதை. அதுல வர கதை தோப்பு காவல். மூதூர் என்றால் வந்துட்டு பாத்தீங்கன்னா பழமையான முதுமையான ஊர் என்று பொருள். அதாவது மல்லன் மூதூர்னு வந்து இலக்கிய குறிப்புகள்லாம் இருக்கு. ஸோ இது மதுரை வட்டார கதைகள், மதுரை வட்டார இலக்கியத்தை பேசுற இந்த கதைகள் முழுக்க பேசுறதுனால மூதூர் கதைன்னு சொல்லி அந்த தொகுப்புக்கு பேர் வச்சேன். அந்த தோப்பு காவல்ன்ற பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களையும் வந்துட்டு தோப்புகள் இருக்கும், அங்கே களவு நடக்கும். அங்கே வந்துட்டு ஒரு ஆளை நியமிச்சு அதுக்கு வந்து காவலை வச்சிருப்பாங்க. அது மதுரையில் குறிப்பாக வந்து களவுகள் அதிகமாக நடந்த காலம் அது. அது என்னன்னா வந்துட்டு பெல்லிக்குக்கு வந்துட்டு பெரியார் டேம் கட்டின பிறகுதான் வந்துட்டு மேலூர்ல வந்துட்டு களவுகள்லாம் குறைஞ்சுன்னு சொல்லி ஒரு குறிப்பில் சொல்றாரு. அப்போ களவுகள் வந்துட்டு அந்த அளவு இருந்திருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த
செட்டியார் என்பவருக்கு முன்னாடி தவசி நாடார்னு ஒருத்தர் வந்துட்டு தோப்பு காவலை நியமிக்கிறாங்க. வயசானவர்னால வந்துட்டு அவரை வந்துட்டு இனிமேல் நீ வேணாம்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து நீ வீட்டில் இருப்பான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா செட்டியார் வந்து தோப்பு காவலை நியமிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தா அவங்களோட பாட்டன் பூட்டன் நிலங்கள்னால இவர் ஆளை பார்த்து நல்லா மீசை பயங்கரமா வச்சுட்டு மற்ற களவாணிகள் இவங்கெல்லாம் வந்து பயப்படுற அளவுக்கு இருக்கிறனால சரி இவரை போடுவோம்னு சொல்லி தோப்பு காவலை நியமிக்கிறாங்க. அதிகபட்சம் தோப்பு காவலை போட்டால் என்ன நினைக்கிறீங்க? 20 தேங்காய் கொடுப்பாங்க, சோடக்காயின்னு சொல்லி அந்த தூத்தக்காய் வந்துட்டு ஒரு 10 காய் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க எவ்வளவு உழைப்பு, நைட்டு 1 மணி 2 மணி தண்ணி பாய்ச்ச போகணும். அங்க வந்து நிலா அப்பெல்லாம் லைட்டு விளக்கு வெளிச்சம் கிடையாது, நிலா வெளிச்சத்துல தான் போகணும். விஷப்பூச்சிகள் வரும், இதெல்லாம் தாண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் உழைத்து உடம்பெல்லாம் தேய்ச்சவருக்கு இறுதியில ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது வந்து இந்த வாசகர்களை வந்துட்டு மன வலிக்க வைக்கிற மாதிரி வந்துட்டு இது ஒரு உண்மையான கதை. அதுல வர்ற கேரக்டர் வந்துட்டு வேற யாரும் என்னோட தந்தையார். நன்றி. ஆங்கிலத்துல வந்து மதுரை ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி கதையில வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதை பத்தி அந்த அனுபவங்களை பத்தி பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமா சார். இந்த மூதற்கான தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு கொண்டவருக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எழுத்தாளர் முனைவர் ஏர் மகாராசன் வந்துட்டு அறிமுகப்படுத்தி அவர் மூலமா அறிமுகம் கிடைச்சது மொழிபெயர்ப்பாளர் பத்மா அமரநாத் அவர். அவங்க அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்துட்டு மொழிபெயர்ப்புக்கு நம்ம கதைகள் அனுப்பிச்சு வச்சேன். அவங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு சென்னையில இருக்கவங்க, அவங்க வந்து மதுரை வட்டார வழக்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தைகளுக்கு அர்த்தம் தர. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேர், ஒரு கேரக்டர் பேரை ஒளிமுண்டம் வக்கிய படப்பு மெய்கிறதுனா படப்பு மெய்கிறதுன்னு எழுதியிருப்பேன் கதையில், அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயல்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க எங்கள் ஊரில். பார்த்தீங்கன்னா மெய்ய மட்டம், பழத்தலை, புங்கடி, வில்லிசை, காத்தாஞ்சை, கிழவங்காணி, ஈஞ்சுக்கரடு, புலிகுத்தி வயல், இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம தமிழர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஒரு வயலுக்கும் ஒரு பேர், தம் பிள்ளை மாதிரி வந்துட்டு நிலங்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்துட்டு பெயர்களா இருக்கட்டும், உள்ள இருக்க சின்ன சின்ன ஒரு அரளிக்குலைனா அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல. அதே மாதிரி சங்கங்குலைக்குள் புனைந்து வண்டுகள் சுனைந்து கொண்டிருந்திருந்தா இந்த மாதிரி ஒருவருக்குமே அவங்க வந்துட்டு என்கிட்ட அர்த்தம் கேட்டு அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அதாவது தமிழ்ல எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து அச்சு பசராம 99.9% வந்துட்டு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிடைச்சது மிகப்பெரிய ஒரு டார்பஸ் தான். வேற யாரும் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கன்னா நிச்சயமா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கும் பத்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏர் மகாராசன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் தொடர்றேன் அன்பு. கேக்குதா பேசுறது? கேக்குது சார், சொல்லுங்க சார். கேக்குதுண்ணா. இல்ல, இந்த நம்ம குரூப்பை சேர்ந்தவங்க, வாருங்கள் படிப்பவங்களை சேர்ந்தவங்க, அவங்க பத்மா அமர்நாத். அதுல வந்து உங்களுடைய I am delighted to express love and gratitude. சரியா கேட்கல. ஹலோ அண்ணா. ஹலோ, நேரா சரியா கேட்கல. கேட்கலையா? இப்ப கேக்குதா? ஆமா அண்ணா. பேசுங்க. கேக்குதா? கேக்குது. அந்த உங்களுடைய மதுரை ஸ்டோரிஸ்னுடைய எதிரையிலேயே பத்மா மேடத்தை ரொம்ப பாராட்டி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவங்க நம்மளுடைய வாருங்கள் படைப்பு உங்களோட ஒரு உறுப்பினர் அவங்க. அதனால குழுவினர் சார்பா எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியான பாராட்டுகளை வந்து நாங்க வந்து தெரிவித்தோம். அப்புறம் வந்து முதியசும் சரி, நம்முடைய சோழமும் சரி, உங்களை பற்றி அனுரை எழுதிய போது அடுத்த நாவல் எழுத முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? கண்டிப்பா சார், கண்டிப்பா நாவல் எழுதுறதுக்கு எண்ணம் இருக்கு. அது வந்துட்டு இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு காலத்தின் கட்டாயம் அது, விரைவில் அது வரும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து இப்ப புதுசா வந்து நீங்க வந்து கிராமத்து பின்னணியில இருந்து எழுத வந்திருக்கிறீங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய பசங்க, மாணவ மாணவிகள் ஏதாவது எழுதணும்னு விரும்பினா அவங்க எப்படி தொடங்கணும்? அதை எப்படி தொடரணும்? தொடங்குறது எப்படி? தொடரணும் அது மாணவ மாணவிகள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தினசரி பத்திரிகை வாசிக்கணும் சார். அது தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், எனி மேகசின் வாட் எவர் இட் இஸ். அவங்க வந்துட்டு இப்போ பள்ளி பருவத்தில் வந்து நான் வந்துட்டு அவள் ஒரு லைப்ரரினா ஓடி போய் உட்காந்து படிப்பேன். அதே மாதிரி கல்லூரியில் வந்துட்டு லைப்ரரியில் போய் உட்காந்து காலை செய்தி பேப்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லைப்ரரியில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நாளிதழ்கள் பழக்கப்படுத்தணும் கல்லூரி, ஐ மீன் பள்ளி மாணவர்களுக்கு தெரியவதிலிருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன குழந்தை இலக்கியங்கள் வந்துட்டு குழந்தை இலக்கியத்தை அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புனைவு இலக்கியம், நாவல்ஸ் வந்துட்டு அவங்க வரணும்.
நன்றி. அடுத்ததா அன்புமணி மற்றவர்களும் கேட்டார்கள். எதிர்பாராத சூழல் நெட்டு தான் கிடைச்சது. மிக அருமையாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த எழுத்தாளர் ஐயனார் ஈடாடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் நிறைய நீங்க எழுதணும், உங்களை பத்தி நாங்க நிறைய பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கிறது என்பதை சொல்லி அடுத்ததாக அடுத்தவர்கள் அன்புமணியும் மற்றவர்களும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குமரன் தொடரலாம். அன்பு, நீ எதுவும் வேற கேள்விகள் இருந்தா கேளு. கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். சார், கிராமப்புறங்களை அடிப்படையா வச்சு கதை எழுதுறப்ப அங்க இருக்கக்கூடிய சொல்லாடல்கள் இருக்குல்ல சார், அது ஒரு சில சொல்லாடல்கள் ஒருத்தவங்களுக்கு உகந்ததா இருக்கும், மற்றவங்களுக்கு உகந்ததா இருக்காரு. அதை நம்ம வெளிப்படையா அந்த சொற்களை எழுதுறப்ப அதுக்கான எதுவும் பிரச்சனைகள் எதையும் சமாளிச்சது இல்ல சார், பிரச்சனைகள் எதுவும் சமாளிக்கல. வெளிப்படையா சொல்றதுனாலதான் அந்த மண்மொழியோட ரசனை நல்லா இருக்கு. அதை வெளிப்படையா சொல்லாம நம்ம விட்டோம்னா அதுல உயிரே இல்லைன்னு நான் சொல்லுவேன். வேற அடுத்து யாராவது கேள்விகள் இருந்தா கேள்வி. இன்னொரு தகவல் நான் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம கேக்குதுங்களா? மாடக்குளம் பற்றி சில செய்திகள் சொல்லணும். என்னோட சொந்த ஊர் மாடக்குளம் பக்கத்துல தானத்தம். எனக்கு குலதெய்வம் ஈராடி ஐயனார் தான். மதுரையிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கம்மாய் மாடக்குளம் கம்மாய் தான். சமீபத்துல வந்த இந்து தமிழ் நாளிதழ்ல 300 ஆண்டுகள் பழமையான 3000 ஆண்டுகள் பழமையான கம்மாய் என்று ஒரு செய்தி இருக்கு. அதே மாதிரி மாடக்குளக்கீழ் மதுரை என்று சங்க இலக்கியங்கள்ல கல்வெட்டு செய்திகள் இருக்கு. மதுரையோட வரலாற்றுல மாடக்குளத்தை விட்டு எழுத முடியாது. கிட்டத்தட்ட 500-600 ஏக்கர் கம்மாய், மிகப்பெரிய பழமையான கம்மாய். இப்ப பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் உழவு விவசாயம் தான். கிட்டத்தட்ட 7-8 தலைமுறையா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நகரமயமாக்கல்னால கொஞ்சம் எல்லாம் அர்பனைசேஷன் ஆகுது. இது 3 மடைகள் இருக்கு. தெற்கு மடை, வடக்கு மடை, நடுமடை, வடக்கு மடை 3 மடைகள் இருக்கு. இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மதுரையில இலவு வந்தாலும் மாடக்குளத்துல உழவு ஓயாதுன்னு. அந்த அளவுக்கு விவசாய பணிகள் நடந்துகிட்டே இருக்குமா. அதாவது இப்ப இறப்பு வீட்டுகள்ல கூட மறுநாள் இந்த பால் ஊத்துறன்னு சொல்லுவாங்க. தெலுங்கு சம்பிரதாயங்கள் செய்யறது கூட காலையில பண்ணாம மாலையில தான் பண்ணுவாங்களாம். அந்த அளவு உழவு பணிகள் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஊர். அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வர்றது எனக்கு பெருமை. நான் எழுத்தாளர்ன்றது இப்ப அடுத்த தலைமுறை கொண்டு வந்து மிகப்பெரிய இந்த மாதிரி வாரங்கள் படைப்பதன் மூலம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய நன்றி. மகிழ்ச்சி தோழர். நம்ம குழு கவிஞர் வெண்ணிலா அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க தோழர் வெண்ணிலா, கேட்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப சிறப்பு. தோழர் நேரு அவர்களும் அன்புமணி அவர்களும் மாறி மாறி நிறைய விளக்கங்கள் கவிஞர்கிட்ட இருந்து நான் கேட்டுக்கிறதுக்கான கேள்விகளை நிறைய கேட்டாங்க. நிறைய மண் சார்ந்து எழுதியிருக்கீங்க அப்படின்லாம் சொன்னது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா உங்களுடைய படைப்புகளை நாங்கள் படிக்கிறதுக்கான ஊக்கத்தையும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, படிக்கணும் உடனே அப்படின்னு தோணுது. ஏன்னா நிலம் சார்ந்து மண் சார்ந்து எல்லாருக்கும் அது வருமா அப்படின்லாம் தெரியாது. அழகா சொன்னாங்க, இயற்கையும் காதலையும் எப்படி ஒப்பிட்டு எல்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு நேர தோழர் சொல்லும்போது ஒரு சீக்கிரமா படிச்சிடணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய பெயர் ஐயனார் ஈடாடி அப்படிங்கிறது ஏதோ எனக்கு அது எப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். அது உங்களுடைய இயற்பெயரா? கேக்குதுங்களா? ஈடாடி ஐயனார் குலதெய்வம். ஆமா ஆமா ஆமா. அதாவது என்னன்னா ஈடாடி என்ற ஐயனார், அதாவது பையனா பிறந்தா எங்க ஊர் வழக்கப்படி கேக்குது மேடம். நான் பேசுறது கேக்குங்களா? கேக்குது, கொஞ்சம் குறைக்குறன்னு கேக்குதுங்க தோழர் நீங்க பேசுறது. விட்டு கேக்குது. நான் பேசுறது குறைக்குறன்னு கேக்குதா? ஒரு நிமிஷம். ஆமா ஆமா பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா?
பேசுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. பேசுங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நான் பேசுறது பிரேக் ஆகுதா? ஆமாங்க, விட்டு விட்டு கொஞ்சம் கேக்குதுங்க. கொஞ்சம் ஏதோ இணைய பிரச்சனை இருக்கு. பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா? பேசுங்க பேசுங்க. ஆஹ் ஈராடி ஐயனான்றது இங்க குலதெய்வம். ஆமா, மாடக்குளத்துல இருக்கு. அது பையனா பிறந்ததுதான் வந்துட்டு பார்த்தா ஈடாடின்னு பேர் வைப்பாங்க, ஐயனார்னு பேர் வைப்பாங்க, ஐயனன்னு பேர் வைப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணா பிறந்ததுன்னா ஐயம்மான்னு பேர் வைப்பாங்க, ஈடாச்சின்னு பேர் வைப்பாங்க, இது பையனா பிறந்தா ஈடான்னு பேர் வைப்பாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் பேரு ஐயனார், எங்க அப்பா பேரு ஈடான், எங்க தாத்தா பேர் வந்து ஈடான், அவர் அப்பா பேர் ஐயனார். இந்த மாதிரி வந்துட்டு குலதெய்வம் பேரை தான் வந்துட்டு தொடர்ந்து வழி வழியா இருக்குது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கொஞ்சம் வந்து மாறி இருக்கிறாங்க. அது ஈராடு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, சிவபெருமான் வந்து மோகினி அவதாரம் எடுத்து ஆடியப்ப வந்துட்டு சிவபெருமானுக்கு இணைய ஆடிய ஈடு கொடுத்து ஆடியனால ஈராடி பொறுத்தது தாராள செய்தி. அப்படிதான் இருக்கு. மகிழ்ச்சி தோழர். நன்றி நன்றி. சிறப்பு. நன்றிங்க அனைவரும் தோழர். கேக்குதா? கேக்குது. நன்றிங்க நன்றிங்க தோழர், வெண்ணிலா தோழர், நன்றி. ஆஹ் ரொம்ப சிறப்பாக வந்து உங்களோட உரையாடல் இன்னைக்கு கலந்தாய்வு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க தோழர் ஐயனார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ உங்களோட கதையோட கருவு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வேற எங்க இருந்துமே எடுக்கல, உங்களோட உறவுகள்ல இருந்தும் மகிழ்ச்சி உங்களோட சார். நெருங்கிய வாழ்க்கையில இருந்துமே எடுக்கிறீங்க. இப்போ இது அத்தனையுமே சொல்லுங்க நீங்க சார். கதைகளாக வடிக்கும் பொழுது கேக்குதா? கேக்குதுங்களா? ஐயனார் கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க. ஆஹ் இப்போ உங்களோட கதைகளோட கருவு கேக்குது வந்து பாத்தீங்கன்னா கேக்குது சார். உங்களோட நெருங்கிய உறவுகள்ல இருந்து எடுக்கிறீங்க. இப்போ அதை புத்தகங்களா போடும் பொழுது அதை படிக்கிறாங்க இல்லையா? கேக்குது சார். ஆமா, இப்போ அந்த உங்களோட கருவோட உங்க உறவுகளை வந்து எடுக்கிறீங்க இல்லையா? அப்போ அது அவங்க புத்தகங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் வந்து என்னப்பா என்னை பத்தி எழுதிட்டே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அழுத்தங்களோ இல்ல வந்து வேற ஏதாவது இது பண்ணாங்களா, அவங்க மன வருத்தங்களோ இது மாதிரி பட்டாங்களா? ஏன்னா இப்போ நீங்க ஒரு உரையாடல்ல வந்து நிறுவனம் பேசும்போது அதுதான் வந்து தெரிஞ்சிச்சு. நீங்களும் அதுதான் வந்து என்னோட அப்பா வந்து நான் இதுவா வச்சிருக்கேன், என்னோட பெரியம்மா வந்து கருவா வச்சிருக்கேன் அப்படின்னு எழுதி அவங்க தெரிய வரும்போது ஏதாவது வருத்தமோ இல்ல வந்து மகிழ்ச்சியா அடைஞ்சீங்களா? இல்ல சார், இப்போ வரைக்கும் எந்த இடையூறு வரல. இல்ல, உங்களோட இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா உங்களோட காணொலிய நிறுத்திட்டு பேசுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆமா ஆமா, எல்லாத்தையும் கருவா வச்சிருக்கு. ஆனா பேர் உண்மையான பேரை வைக்கல சார். இல்லைங்க தோழர், நீங்க பேசுறது வந்து கேட்கல. இல்ல இல்ல, அந்த மாதிரி எந்த இடையூறுல யாரும் படிச்சவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, கேட்கல, ஒரு நிமிஷம். அடுத்ததாக நம்ம தோழர் ரெஜினா இருக்காங்க. மேடம் நீங்க பேசலாம். நிக்கோலஸ் சார், உங்களை நான் அடுத்தது அட்மிட் பண்றேன். Yeah. கேக்குதா? மேடம் ரெஜினா மேடம். கேக்குது கேக்குது, பேசுங்க. இப்ப கேக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குது. கேக்குதுங்க தோழர். சரிங்க சார். வணக்கம் இப்ப சார் வரைக்கும் அந்த ஐயனார் ஈராடி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க பேச பேச கேட்டுட்டு இருக்கும்போது, அதாவது நீங்க ரொம்ப உங்க கிராமத்து சூழல்லையும் அந்த வாழ்க்கையில அப்படியே ஒன்றி போயிருக்கீங்க. உங்களோட தாட்ஸ் எல்லாமே அப்படியே பியூரா இருக்கு, உங்களுடைய சூழ்நிலை சார்ந்து அப்படியே பியூரா இருக்கு. அதனால வந்து உங்க எழுத்துக்களை வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா வந்து கிராமத்தை பத்தி நிறைய கவிதைகள் கதைகள் அதெல்லாம் இருந்தா கூட உங்களுடைய எழுத்துல வந்து அது இன்னும் ரொம்ப
ஆழமா பியூரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க வந்து நன்றி. சொல்றீங்க நாளேடுகள்லாம் தினமும் படிக்கணும் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு வந்து அதையும் தாண்டி உங்களை சுத்தி இருந்த அந்த உங்களுடைய பெரியப்பா, உங்க அப்பா, உங்க வச்சலா டீச்சர், அவங்க எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையே வந்து உங்களுக்கு ஒரு புத்தகம் மாதிரி இருந்திருக்கு. அந்த வாழ்க்கையே நீங்க படிச்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க கதை எழுதியிருக்கீங்க. அதனால எனக்கு நீங்க வாழ்க்கையை எந்த படிக்கல மாதிரி மேடம், ஒரு வாழ்க்கையை அவங்களோட வாழ்ந்திருக்கேன் மேடம். அத வந்து நீங்க அது ஒரு புத்தகம் மாதிரி உங்க மனசுக்குள்ள ஏறி இருக்கு. அதை வச்சு நீங்க கதைகள் எழுதிருக்கீங்க. இப்ப எனக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு நாவல் எழுத போறீங்கங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆஹ் முழுக்க முழுக்க கிராமம் சார்ந்து அந்த இயற்கையோடையும் காதலையும் இணைச்சு எழுதுனது அதெல்லாம் இருக்கும்போது நீங்க எந்த மாதிரி ஒரு நாவல் எழுத போறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு தெரிஞ்சுக்க. நீங்க ஒரு முடியும்னா நீங்க வந்து உங்களுக்கு அந்த நாவலுக்காக எழுதுறதுக்காக நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முடியும்னா நீங்க எந்த நன்றிங்க மேடம், களத்தை நன்றிங்க பத்தி மேடம். எழுத போறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நிச்சயமாக. இந்த கேள்விக்கு முதல்ல நன்றி மேடம். இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எப்போ நாவல் எழுத போறீங்கன்னு சொல்லி. ஆனா நாவல் எழுதுறதுக்கு நான் திட்டம்லாம் எழுதிடாத, இந்த தலைப்புல தான் இந்த பகுதியை சேர்ந்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அஹ், திட்டம் இல்லை. ஆனா நாவல் எழுதணும், கண்டிப்பா நாவல் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது கிராமம் சார்ந்து கண்டிப்பா நிச்சயமாக வரும். ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க ரீனா மேடம். நன்றி. அடுத்ததாக நிக்கோலஸ் ஐயா, ஒரு நிமிஷம். ஆ நீங்க நீங்க பேசலாம் ஐயா, நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வணக்கம். இந்த தொடர்புல வர்றேன். இதை நடத்துவதற்கு வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க புக்கை பத்தி ரொம்ப நாளா முன்னாடி வந்து ஒரு பிளர்ப் படிச்சேன். ரொம்ப ஆசையா இருந்துச்சு புக்கு வாங்கணும்னு, அது கிடைக்கல. பட் ஐ வுட் லைக் டு நோ, இது வந்து ஒரு புனைவு சார்ந்தா அல்லது வந்து வரலாறு சார்ந்திருக்கா அல்லது இலக்கியம் சார்ந்திருக்கா? எது உங்களுக்கு பிடித்த நடையா இருக்கு? நீங்க ரீஜனல் லிட்ரேச்சர் பத்தி நிறைய பேசுறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ நானும் ஒரு எழுத்தாளர், மதுரையில் புக் கில்ட் ஆஃப் மதுரைன்னு சொல்லி ஃபோரம் ஃபார் புக் ரீடிங் ப்ரொமோட்டிங். ஸோ அதனால வந்து இந்த ஓகே மதுரை சார். ஸ்டோரிஸ் ஓகே. ஒன்று கேப்சர் ஆச்சு எனக்கு. ஸோ ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, ஃபிக்ஷனா, ஹிஸ்டாரிக்கலா, இல்ல வந்து ஹெரிட்டேஜா, இது எது வந்து உங்களுக்கு ஃபிக்ஷன் மேலோங்கி சார். இருக்கு? அதாவது என்னன்னா, மதுரை வட்டார கதை வந்து ஃபிக்ஷன் தான் சார். ஃபிக்ஷன் தான், ஃபிக்ஷன் தான். சரி ஃபிக்ஷன் சரி, தான், அதான். முழுக்க முழுக்க கிராமத்து கதை. அதாவது எப்படின்னா, குடியான சம்சாரிகளோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க அது உழவுல ஆரம்பிச்சு ம். களத்து கொண்டு போற கதிரை கொண்டு போய் நெல்லா எடுக்கிற வரைக்கும் உண்டான அந்த முழு வாழ்வியல் இது. வாழ்வியல் சார்ந்த கதைகள் இது. அங்க நடக்கிற துயரங்கள், துன்பங்கள், ஆஹ் அங்க நடக்கிற சம்பவங்கள். ஸோ அதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த என்னுடைய கதைகள் இருக்கு. பெரிய மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்க. நாவல்லாம் எழுதும் போது இன்னும் மதுரையை வந்து ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும் நம்பிக்கை இருக்கு. அது உங்க பங்கேற்பு வந்து பெரிய வாழ்த்துக்களா இருக்கும். தேங்க்யூ குமரன், அண்ட் தேங்க்யூ டீம் ஃபார் allow me to ask question. நன்றிங்க தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் அட்டெண்டிங் அவர் ப்ரோக்ராம். தேங்க்ஸ் ஃபார். எஸ், வேற யாரும் கேள்வி கேட்க விருப்பம் இருந்தாக்கா நீங்க கேட்கலாம். இல்லைனாக்கா எழுத்தாளரோட நிறைவு கருத்தோட நம்ம நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கலாம். இல்ல தொடர் நீங்க உங்களோட கருத்துக்களாக ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னாக்கா நீங்க சொல்லலாம். அடுத்து நம்ம நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது, நல்லா கேக்குது. பேசுது. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அதாவது என்னை பொறுத்த மட்டும் இந்த நிலத்தோடு இருந்தனால நிலத்தின் பாடுகளை தான் நான் பாடிக்கொண்டே இருப்பேன். காணிகளா இருக்கட்டும், கம்மைகளாக இருக்கட்டும், காடு மேடுகளா இருக்கட்டும், கலைஞ மடைகளா இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய குடியான சம்சாரிகளின் அந்த பாடுகளை, அந்த நுட்பங்களை, அந்த பண்பாட்டு விழுமியங்களை, அந்த வழக்காறுகளை, வலிகளும் துயரங்களும் இன்பங்களும் எனது படைப்புல தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு இறுதியா ஒரே ஒரு கவிதையோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். புதுவை ரத்னம் எழுதிய கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது. நிலமிழந்து போனால் பழமிழந்து போகும், பழமிழந்து போனால் இனமழிந்து போகும், அதனால் மானுடனே நீ தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கவிதையோட நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி தோழர். இந்த நிகழ்ச்சியில வந்து
சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தங்களோட படைப்புகளை பற்றி நாங்க அறிந்து கொள்றதுக்கு வந்து உதவியாக இருந்தது. ஆஹ் அண்ணன் மீர் அண்ணன் கேள்வி கேட்கும்போது உங்களோட புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்கு வந்திருக்குது. நிச்சயமாக அது தொடரும். ரொம்ப நன்றி நீங்க கலந்துக்கிட்டதுக்கு. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த ஆஹ் வினிதா, கலைபாலா மற்றும் மங்கை அனைவருக்குமே அண்ணன் கேள்வியை கேட்ட அண்ணன் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இருவருமே வந்து அன்புமணியும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துனது வந்து ஒரு கூடுதல் சிறப்பு. மிக்க நன்றி. பங்கேற்ற அனைவருக்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு எழுத்தாளரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார், நன்றிங்க சார். வாருங்கள் படைப்போம் இந்த குழுமத்துக்கு எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து எழுதுங்க. மகிழ்ச்சி. நன்றி உரை சொல்லிடுறேன். ஆமாங்க மகை, வாங்க மகை. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு அதை மிகவும் அருமையாக கொண்டாடிய உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் கலந்த நன்றிகள். முதலில் நம் நெறியாளர் இன்றைய நிகழ்வை ஆரம்ப துணியோடு அழகாக துவக்கி வைத்த தோழர் திரு வ நேரு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் நிகழ்வில் ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருந்தீர்கள். உங்கள் பங்களிப்பு மட்டுமல்லாமல் உங்கள் அனுபவங்களும் சிந்தனைகளும் நிகழ்வை இன்னும் சிறிவாக்கின. உங்கள் அமைதியான தோணியும் ஆழமான பார்வையும் எங்களை எல்லோரையும் நிச்சயம் பயனடைய செய்தது. உங்கள் நேரத்தையும் நம் மீதுள்ள அன்பையும் மனதில் வைத்து நன்றியுடன் நினைக்கின்றோம். அடுத்ததாக இன்றைய இளம் தளிர் போலவே உற்சாகத்தோடு ஆழ பார்வையோடு எழுதிய படைப்புகளை நமக்காக திறந்து வைத்த திரு ஐயனார் ஈடாடி அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். உங்கள் எழுத்தில் தோன்றும் நேர்மை, மனதை கவரும் மொழி மற்றும் சாமானியமான அனுபவங்களையும் சிறப்பான சொல்லும் திறமை எங்கள் எல்லோரையும் ஒரு நெருக்கம் தரும் பயணமாக கொண்டு சென்றது. உங்கள் எழுத்து மட்டுமல்ல, உங்கள் பேச்சு, பதில்களும் பகிர்வுகளும் நம்மை உந்துதலுடன் யோசிக்க வைத்தன. மிக்க நன்றி. உங்களோடு அடுத்த இந்த உரையாடல் எங்களுக்கு ஒரு சிறந்த வாசிப்பு அனுபவம் போல இருந்தது. இவ்வளவு அழகான நிகழ்வை எளிமையாகவும் சீராகவும் நடத்தி கொடுத்து செல்ல அமைப்பில் பங்களித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் முனைவர் கோ ஒளிவனன், வினிதா மோகன், லோ குமரன், கலையரசி பாலா உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். வாரந்தோறும் இந்த கூட்டத்தை திட்டமிட்டு அனைவரையும் சேர்த்து நம்மை புதிய உலகத்துக்குள் அழைத்து சென்ற உங்கள் பொறுப்புணர்வு பாராட்டத்தக்கது. நீங்கள் இல்லாமலேயே இத்தனை வாரங்கள் இத்தனை நிகழ்வுகள் சாத்தியமல்ல. மேலும் இன்றைய நிகழ்வில் இணைந்து கவனமாக கேட்ட அனைவருக்கும் கருத்துக்களை பகிர்ந்தவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றி. உங்கள் ஆர்வம், பங்கு மற்றும் ஆதரவுதான் இந்த கூட்டத்துக்கு உயிர். இந்நிகழ்வை ஒரு வாராந்திர சந்திப்பாக வைத்துக் கொண்டு புதிய படைப்பாளிகளை வாசித்து விவாதித்து அவர்கள் உற்சாகப்படுத்தி வாசிப்பையும் எழுத்தையும் வளர்க்கும் இந்த முயற்சி நீடிக்க வாழ்த்துக்கள். நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம், ஆனால் விடை சொல்ல வேண்டிய தருணம் இது. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய படைப்புகள் புதிய எழுத்தாளருடன் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம். வணக்கம்.